நோட்புக் எல்எம் இது வந்து கூகுளோடைய ஒரு வெப்பு ஆப், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட டுட்டோரியல், வெப்சைட்டோட டுட்டோரியல் வந்து இணையத்தளத்தில் ஒரு 4-5 வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்போட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் எப்படி நீங்கள் தமிழ் ஆக்சஸ் பண்ணலாமோ அதே மாதிரி நீங்கள் ஆப்லேயும் வந்து ஒரு பிடிஎஃப்யோ இல்லை ஒரு இமேஜோ ஒரு லிங்க்கோ, யூடியூப் லிங்க்கோ இல்லை ஒரு வெப்சைட்டோ லிங்க்கோ கொடுத்து அதில் இருக்கிற டீட்டெயில்ஸோ ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு ஆடியோ வியூ வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி சைன்இன்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா க்ரியேட் நியூன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இது கொடுத்தீங்கன்னா Create audio overview from your document. Edit box find sources from a web. இது வந்து உங்கள்கிட்ட வந்து சோர்ஸ் இல்லைனாலோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் டேட்டா வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அப்லோட் யுவர் ஃபைல்ஸு, பிடிஎஃப், ஆடியோ, இமேஜ், வெப்சைட்டு, யூடியூபு, காப்பி டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நோட் புக் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, அப்லோட் ஆகிடுச்சு. இதில் வந்து 3 ஆப்ஷன் காட்டும் பாருங்கள். ஆட் அ சோர்ஸ் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது ரிலேட்டடான சோர்ஸஸ் வந்து வெப்சைட்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சோர்ஸஸ் டேப் 103. சேட் இது கொடுத்தீங்கன்னா வந்து இதிலே வந்து ஒரு ஏஐ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் சேட் பண்ணி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரானரியான சில டவுட்ஸ்லாம் இருந்தால் அதையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்டூடியோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஜென்ரேட் நியூ, கிரியேட் அன் ஆடியோ ஓவர்வியூ, ஃப்ளாஷ் கார்டு, கிரியேட் குவிஸ்ஸு. அதாவது வந்து ஒரு பிடிஎஃப் கொடுக்குறீங்கன்னா அந்த பிடிஎஃபை குவிஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். ஒரு கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட அந்த மாதிரி கொடுக்கும். இன்ஃபோகிராஃபிக், கிரியேட் ஸ்லைட் டெக் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து ஆடியோ ஓவர்வியூ கொடுக்குறேன். இதில் கிரியேட் ஆடியோ ஓவர்வியூ கொடுத்தீங்கன்னா ஆடியோ வந்து கிரியேட் ஆகும். பட் நீங்கள் உடனே கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இங்கிலீஷில் தான் வரும். டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தமிழில் வேணும்னா அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் ஆடியோ ஓவர்வியூன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஷார்ட்டு, செலக்டட் மீடியமு, லாங் இது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக வரும். சோர்ஸ் இது வந்து ஆல்ரெடி சோர்ஸ்னு டிக்ல இருக்குது, நீங்கள் அது எதுவும் பண்ண வேணாம். ப்ராம்ப்ட்டு இதில் வந்து ப்ராம்ப்ட் நீங்கள் எதாவது கொடுத்துக்கலாம். இந்த வந்து ஒரு ஸ்பெசிஃபைடாக ஒரு டாப்பிக்கில் ஃபோக்கஸ் பண்ணி பேசணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணுறீங்கன்னா இல்லை டிசபிலிட்டி பற்றி ஃபோக்கஸ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ப்ராம்ப்ட்டில் வந்து டிசபிலிட்டி பற்றி, ரிசர்வேஷன் பற்றி அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். லாங்குவேஜ் இருக்கா, இல்லை டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் இருக்குது, இது வந்து தமிழ் டிக் பண்ணோம். இல்லை கீழே வருது தமிழ். தமிழ் இது வரைக்கும் பாருங்கள். நான் தமிழ் கொடுத்துருக்கேன். ஜென்ரேட் கொடுக்குறோம். இப்போ ஜென்ரேட் ஆகும் பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் மூலிமா நீங்கள் வந்து ஆடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் ஸ்லைட்னு ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குதா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவாகவே க்ரியேட் பண்ணோம். ஸோ வித்து இதோட சூப்பராக வந்து ஸ்லைட் ஷோ மாதிரி
ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குதோ அது மாதிரி அதில் க்ரியேட் கிராஃபிக்லாம் வந்து இது நிறைய நீங்கள் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை பிடிஎஃப்ஐயோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சூப்பராகவே வந்து ரீட் பண்ணிக்கலாம். பட் இதில் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் வைக்கிற மாதிரி காமிக்குது. பட் நீங்கள் இதை ஒரு ஆடியோவாக சேவ் பண்ணணுமா அப்படின்றது எனக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. சப்போஸ் ஆடியோ சேவ் பண்ண முடியுது, ஆடியோ வந்து ஸ்டோரேஜ்லேயே உங்களால் பண்ண முடியுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு. பட் வெப்சைட்டில் அதை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் ஆப்பில் எந்தளவுக்கு பண்ண முடியுதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். வந்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் மீடியா கம்பேக் ஃபியூ மினிட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த டைமுக்குள்ளே நான் சொல்லிடுறேன். லாஸ்ட்டாக வந்து கூகுள் ஜெமினி அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம எப்படி ஜெமினி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்டு வச்சு நம்ம ஜெமினி யூஸ் பண்ணுறதை பற்றி ஒரு டுட்டோரியல் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், நம்ம யூடியூப் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி டேரெக்டாகவே நம்ம ஜெமினிக்கிட்டே கேட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு. கரெக்ட் ப்ரோ அப்படின்னு கொடுத்துருந்தேன். அது உண்மை தான், அது கரெக்டு தான். பட் நீங்கள் அப்படி கொடுக்கறது வந்து ஒரு லாங் ஷார்ட்டாக இருக்கும், ஒரு லாங் கட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறது ஒரு ஷார்ட் கட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ நீங்கள் டேரெக்டாக ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஆடியோவோ இல்லை ஒரு யூடியூப் வீடியோவோ ஒரு பிடிஎஃபோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை படிச்சுக்கிறதோட டேரெக்டாக அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து நம்ம அதில் வந்து ஆஸ்க் அபவுட் அப்படின்னு அதில் ஒரு ஆப்ஷன் வரும். அது போனீங்கன்னா ரீட் திஸ் பிடிஎஃப் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் இங்கிலீஷில் இருந்தாலும் மற்ற லாங்குவேஜில் இருந்தாலும் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அது ஒரு ஷார்ட்கட்டாக எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் இது ஜெமினி ஆப் இல்லைனா கூட நம்ம வெப்பில் வந்து டிஃபால்ட்டாக கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு பதிலாக நம்ம ஜெமினி வச்சுருந்தோன்னா நமக்கு இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த ஆஸ்க் ஜெமினி அந்த ஃபீச்சரை பற்றி நான் டுட்டோரியல் பண்ணியிருப்பேன். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஸோ ஜெமினி பற்றி வீடியோஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கலாம். ஜென்ரேட்டிங் வருது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துருச்சு பாருங்கள். என்ன ப்ராப்ளம் தெரியல, க்ளோஸ் ஆகுது. வணக்கம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற இந்த ஆவணங்களை ஆழமா அலசி ஆராய போறோம். வணக்கம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்திய ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியத்திலிருந்து வந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மத்திய வேலைவாய்ப்பு அறிவிப்பு எண், அதாவது CN 08/2025. இதுல தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவுகள் அப்படின்னு சொல்ற சில பதவிகளுக்கானது. இதுல மேலோட்டமா தெரிகிற தகவல்களுக்கு பின்னாடி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, நம்ம ரெண்டு பேர் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கு பாருங்க, சூப்பரா பார்க்கலாம். சரி, உள்ள போலாமா? கண்டிப்பாக. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவுகள் அப்படிங்கிற வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, அது என்னது? இது வந்து வழக்கமான ரயில்வே வேலை அறிவிப்பு மாதிரி இல்ல. இது ஒரு ஸ்பெஷல் தேடல். இதுல இருக்கிற ஒவ்வொரு பதவியும் ரயில்வேங்கிற அந்த பெரிய மெஷினோட ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பாகத்தை சரி செய்ய தேவைப்படுற ஆட்களை தேடுற மாதிரி இருக்கு.
அதனால நாம ஒவ்வொரு விவரத்தையும் கவனமா பார்க்கணும். ஓகே, அப்போ அந்த பெரிய சிற்றத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த நோட்டிபிகேஷன்ல மொத்தம் 311 ஸோ இந்த மாதிரி இது பேசிகிட்டே இருக்கும். காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவுகள்னா என்ன, ஸ்டேஷன் மாஸ்டர், டிக்கெட் கலெக்டர் மாதிரி நாம பொதுவா கேட்கிற வேலைகள்ல இருந்து இது எப்படி வித்தியாசமானது? இதுதான் முக்கியமான கேள்வி. பொதுவா ரயில்வேல டெக்னீஷியன், லோகோ பைலட், குரூப் டி மாதிரி பதவிகளுக்கு அறிவிப்பு வரும்போது க்ளோஸ் குத்தினா க்ளோஸ் அப்படிங்கிறதா. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராகவே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக நீங்கள் ஒரு ஆடியோ ஓவர்வியூ மாதிரி பண்ணி ஸோ நீங்கள் கேட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஃபீச்சர் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபீச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபீச்சரை நீங்கள் மொபைல்லே ஆப் மூலயமா யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.